அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டுருக்கும். இன்றைக்கி ஆடி மாதத்து கிருத்திகைங்க. அதாவது இப்போது வருஷத்தில் எந்த மாதத்துக்கும் இல்லாத அளவு ஆடி மாதத்துக்கு அவ்வளவு சக்திங்க. அதாவது இங்கே அந்த சமயத்தில் தான் தெய்வத்தை நம்ம வழிபடும்போது அந்த தெய்வங்களுக்கு சக்தி கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆடி மாத கிருத்திகை அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வழிபடுவதனால நமக்கு சகலவித சௌபாக்கியங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனை தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், செல்வ நிலை உயரும், சொந்த வீடு அமையும். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவங்க யாருனாலும் அவங்கவுங்க பிரச்சனையை சொல்லி முருகப்பெருமானை வழிபடும் போது அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படுங்க. ஆடி மாதத்தில் பொதுவாகவே நிறைய பேர் இந்த ஆடி மாதம் தான் அவங்க நேர்த்திக்கடன் பிரார்த்தனை எது இருந்தாலும் அவங்க கோயிலில் போய் செலுத்துவாங்க. பொதுவாக இன்றைக்கி முருகருடைய ஆறுபடை வீடுகள்லேயும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குங்க. திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், இங்கே எல்லா இடத்துலையும் நல்ல விசேஷமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஆடி கிருத்திகை அந்த அளவுக்கு கொண்டாடுவாங்க. பொதுவாக இந்த கிருத்திகை காலத்தில் நம்ம என்ன செய்யணும்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க முருகர் படத்தை எடுத்து அதை நல்லா பன்னீர் விட்டு நல்லா துடைச்சிட்டு அதுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு முருகர் படம் இருந்தால் முருகர் படத்துக்கு செய்யுங்க. உங்கள்கிட்ட முருகருடைய சிலை விக்கிரகம் இருந்ததுன்னா அந்த விக்கிரகத்துக்கு 5 பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள். பால், தேன், தயிர், நெய், பன்னீர்னு 5 பொருள் கொண்டு அபிஷேகம் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ஒரு செவ்வரளி மாலை போடுங்க. வேல் இருக்குனாலும் பரவாயில்ல, வேல் வச்சினாலும் நீங்கள் வேலை நல்ல அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வரளி என்ன முருகருடைய இது இருக்கோ, வேல் இருந்தாலும் சரி, முருகருடைய சிலை இருந்தாலும் சரி, முருகர் படம் இருந்தால் அதை தொடச்சிட்டு இது போல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் செவ்வரளி மாலை போட்டுட்டு அந்த முருகர் படத்துக்கு அதை உங்கள் பூஜை ரூமில் முருகர் படத்தை எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஃப்ரெண்டில் நீங்கள் ஒரு அருங்கோணத்தில் நீங்கள் கோலம் போடுங்க. அருங்கோண கோலங்கிறது இந்த ஸ்டார் போடுவோம்ல, அதுதான் அருங்கோண கோலம். அதை அரிசி மாவில் போடுங்க. அரிசி மாவில் போடும்போது நல்ல ஒரு விசேஷம். அரிசி மாவில் போட்டுட்டு அதில் அந்த அருங்கோணத்தில் சரவண பவான் எழுதிட்டு நீங்கள் அந்த 6 முனையிலையும் 6 விளக்கு வச்சு, அதாவது அகல் விளக்கு 6 எண்ணத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு 6 விளக்கு வச்சு நெய் ஊற்றி திரி போட்டு பஞ்சு திரி போட்டு 6 தீபமாக ஏற்றுங்க. இன்றைக்கி முருகனுக்கு 6 தீபமாக ஏற்றுங்க. ஏன்னா பொதுவாக முருகன் பிறந்த நட்சத்திரம்னு பார்க்கும்போது முருகருடைய பிறந்த நட்சத்திரம் விசாகம். ஆனாலும் இந்த கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்ததுனால இந்த கார்த்திகை நட்சத்திரங்கிறது அவருக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரங்க. ஒவ்வொரு மாதத்துலையும் வர்ற கார்த்திகை நட்சத்திரத்தில் கூட நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடும் போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். விரதம் இருந்து எப்படி வழிபடணும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 3 நேரம் ஆகாரம், அதாவது உணவேதும் எடுத்துக்காமல் முருகப்பெருமானை வழிபடணும் செய்யலாம். இல்லை உடல்நிலை அனுசரித்து சில பேர் பால் பழம் எடுத்துகிட்டு கூட நம்ம முருகப்பெருமானை வழிபடலாம். இப்படி படத்துக்கிட்ட கோலம் போட்டுட்டு அதில் 6 அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச நைவேத்தியமான பஞ்சாமிர்தம், பால் பாயாசம் எதுனாலும் வைங்க. உங்களுக்கு ஒன்றுமே வைக்க முடியலையா, பாலில் சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டு வைங்க. 2 வெத்தலை 2 வாழைப்பழம் வச்சு தூப தீபம்லாம் காட்டி மனசார வழிபடுங்க. அப்படி வழிபடும்போது நீங்கள் முருகனுடைய இது கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் அப்படி பாடுங்க. அது ஒன்றும் எனக்கு பாட தெரியாது அப்படின்னு நினச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லைங்க. ஓம் சரவணபவா போற்றி, ஓம் சரவணபவா போற்றி 108 தடவை அந்த சரவணபவா போற்றியை சொல்லி அவரை மனசார வழிபடுங்க. சரவணபவா போற்றின்னு சொல்லும்போதே அந்த இடத்துல முருகன் நமக்கு நல்ல ரீதியில் அருள் பாவிப்பார். சொல்லி வழிபட்டுட்டு நீங்கள் தூப தீபம்லாம் காணிங்க. அதுக்கப்புறம் மாலையில் பக்கத்தில் இருக்க கோயில், அதாவது முருகன் கோயிலில், ஏன்னா திருச்செந்தூர் அங்கெல்லாம் இப்போ தூரமாக இருக்குது, போக முடியாது நிறைய பேரால். பக்கத்தில் என்ன முருகன் கோயில் இருக்கோ அங்கே போய் அங்கே ஒரு 6 நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வீட்டிலேருந்தே அகல் விளக்கு கொண்டு போங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதில் பஞ்சு திரிட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு முடிஞ்சால் அவருக்கு ஒரு செவ்வரளி மாலை வாங்கி கொடுங்க. அபிஷேகத்துக்கு தேவையான நெய், பால் என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. ஒன்றுமே வாங்கி கொடுக்க முடியலனாலும் 6 நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு மனசார அவரை வழிபட்டுட்டு வாங்க. வழிபட உங்களுக்கு நல்ல நிலை ஏற்படும். இந்த நாளில் நம்ம வழிபடும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருந்தால் முற்றுமாக அந்த கடன் பிரச்சனை நீங்கிரும். அது மாத்திரம் இல்லை, குழந்தை பேர் வேண்டுறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீண்ட ஆயுளுங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த முருகப்பெருமானை வழிபடும் போதே, இந்த கிருத்திகை விரதம் இருந்து வழிபடும் போதே நமக்கு வந்து கடன் பிரச்சனைங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்கி முற்றிலுமாக கடன் பிரச்சனைங்கிறது இல்லாமல் போயிடும். சொந்த வீடு வேணுங்களுக்கு சொந்த வீடு நமக்கு என்ன வேண்டும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அதை வேண்டி முருகப்பெருமானை வழிபட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு 11 கிருத்திகை வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அங்கே நல்ல பலன் கிடைக்குங்க. முடிஞ்சால் இன்றைக்கி கூடுதலாக 2 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. தயிர் சாதமோ புளி சாதமோ உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் அன்னதானம் கொடுங்க. மாலையில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்குங்க பழங்களை சாப்பிட்டு. நானும் உங்களுக்காக சகலவித சௌபாக்கியங்களும் உங்களுக்கு உண்டாகட்டும், செல்வ செழிப்பு உண்டாகட்டும் சொல்லிட்டு நானும் முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.